நம்ம ஃப்ரெண்டு கரண் அவனோட யமகா ஃபேஸர் பைக் ரன்னிங்கில் போகும்போதே ஸ்டாப் ஆயிடுதுன்னு சொல்லி நம்மகிட்ட கொண்டு வந்தான். நம்மளும் த்ராட்டர் பாடி, ஏர் ஃபில்டர், ப்ளக்கெல்லாம் கலத்தி பார்த்தாச்சு. ஆனாலும் கம்ப்ளைண்ட் சரியாகல. சரி டேங்கில் வரக்கூடிய பியூல் பம்பை கலத்தி பார்க்கலாம்னு கலத்தி பார்த்தா பியூல் பம்பு ஃபுல்லாட்டே பயங்கரமாக டஸ்டி ஏறிப்பே இருக்குது. எதனால இந்த பியூல் பம்பு ஃபுல்லாட்டே இவ்வளோ துரு ஏறி இருக்குன்னா, கரண் இந்த பைக்கை செகண்டடாக தான் வாங்கியிருந்தான். இந்த பைக்கை ஃபஸ்ட்டு வச்சுருந்தவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது பைக்கை செட்டில் விடாமல் வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு போயிட்டார். மழைக்கும் வெயிலுக்கும் நின்று டேங்குக்குள்ளே தண்ணி இறங்கி டேங்கு ஃபுல்லாட்டே பயங்கரமாக துரு பிடிச்சிட்டு பியூல் பம்பு உள்ளாடி வரக்கூடிய ஃபில்டர்லையும் பயங்கரமாக துரு ஏறிப்பே இருந்து புது ஃபில்ட்ரு கிடைக்க என்னால் இதே நம்ம க்ளீன் பண்ணி போட வேண்டியதாகி போச்சு. 2-3 தடவை பெட்ரோல் விட்டு க்ளீன் பண்ணால் அதுக்கப்புறமும் உள்ளேருந்து துரு வந்துக்கிட்டே தான் இருந்து அப்புறம் யாரெல்லாம் பிடிச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. கரெக்டான டைமில் கரண் நம்மக்கிட்ட இந்த வண்டியை கொண்டு வந்தான். இப்படியே வச்சு ஓட்டியிருந்தால் இந்த பியூல் பம்பு மோட்டர் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இதோட விலையை 5000 ரூபாய்க்கிட்ட வரும். டேங்குக்குள்ளே ஏதாவது துரு இருக்கான்னு பார்க்காமனு கையை விட்டு பார்த்தா டேங்குக்குள்ளேயுமே பயங்கரமாக துரு பிடிச்சி போய் தான் இருந்து 2 லிட்டர் பெட்ரோலை வாங்கி டேங்குக்குள்ளே ஊற்றி அலசலசன்னு அலசி டேங்கையும் ஃபுல்லாட்டே க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறமா மோட்டர் டேங்கில் மாட்டி வண்டியில் மாட்டி ஓட்டி பார்த்தா வண்டி பக்காவாக ஓடிச்சு. நம்மளும் கரண்ட்டை கொடுத்து அனுப்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பைக் வச்சுருக்கீங்கன்னா வெளியூருக்கு எங்கேயும் வேலைக்கு போகும்போது உங்கள் பைக்கை மழையில் நனையாதவாறு வீட்டில் ஒதுக்கி விட்டுட்டு போங்க. அப்புறம் பைக் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.